சிலது சந்தோஷமாகவும் இருக்குது, சிலது கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும். இப்போ நமக்கு ஏதாவது தோணும், இது கொஞ்சம் ஐயோ இது தப்பு நடக்குது, இது சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் சொன்னால் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவாங்க, சில பேர் வந்து என்ன இவர் உள்ளே வர்றாரு அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். பட் அதுக்காக வந்து நம்ம மனசாட்சி தூக்கி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இத்தனை வருஷமானாலும் அதை பற்றி மறுபடியும் முதல் கேள்வி இன்னைக்கு முருங்கான்னு ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு ஒரு கேள்வியாக வரும், இந்த அளவுக்கு அது நிற்க போகுது. எனக்கும் இருக்கு லவ். அது மாதிரி நான் ரொம்ப விரும்புறது உங்களை தான். அப்படியா? அப்பயும் சரி இப்பயும் சரி. இனி இன்னொரு ஜென்மம் அப்படி இப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ முந்தானை முடிச்சு அந்த படத்தை யாருமே மறக்க மாட்டாங்க. அதனுடைய பாடல்களா இருக்கட்டும், ஊர்வசி அறிமுகமா இருக்கட்டும், உங்களோட நடிப்பு, திரைக்கதை எல்லாமே பிரமாதமா இருக்கும். அதை பத்தி இல்லை, அதில் இருந்த ஊர்வசிக்கும் இன்னைக்கு இருக்கிற ஊர்வசிக்கும் சம்மந்தமே இல்லை. உண்மையிலேயே ஊர்வசி அப்படிங்கிற அளவுக்கு பட்டம் வாங்குற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டாக இருந்தாங்க. ஆமா. இன்னும் கமல் சார் கூட எல்லாம் அவங்க நடிச்சது அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. என்ன எனக்கு தெரியும் நல்லா நடிக்கணும், ஏன்னா அந்த நேரத்தில் வந்து முந்தான முடிச்சில் 7 டேக் 8 டேக் இல்லாமல் ஓகே ஆகாது. அப்போ ஏன்னா விளையாட்டுத்தனமாக இருந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. ஆனால் பின்னால் வர 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 கவுண்டமணி சார் கூட என்கிட்ட சொல்லுவார், கவுண்டமணி அவர்கள், ராஜன் இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்ப்பா, இது எந்த நேரத்தில் நடிக்கும் போது என்ன பண்ணுன்னே சொல்ல முடியாது, இதெல்லாம் எம்ஆர் ராதா ஜாதி. சிவாஜி சார் நடிச்சுட்டு இருக்கும்போது அவர் சைலண்டாக இருந்தால் கூட எதையாவது ஒன்று பண்ணிடுவார். அதனால் சிவாஜி சார் வந்து நான் லென்த்தாக பேசும்போது மாங்குன்னு பேசிட்டு இருப்பேன், இந்த நாள் 4 கிரவுண்டில் இருப்பார், திடீர்னு மூஞ்சி இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி ஜனங்க மூடியே மாற்றிடுவார். அதனால் லென்த்தாக டைலாக் இருந்தால் என்னை மட்டும் எடு, அவருக்கு தனியாக இன்செர்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த ஊர்வசி கேர்ஃபுல்லாக இல்லைன்னா எப்படி வேணாலும் இது பண்ணிடுவோம் அப்படின்னா. ஸோ அந்த டேலண்டெல்லாம் வந்து அவங்க அந்த இந்த படம் மைக்கேல் மதன் காமராஜனா கமல் சார் கூட நடிக்கும்போது பார்த்தா அவ்வளோ சரளமாக நடித்தாங்க. ரொம்ப பெருமையாக இருந்தது. சரி, நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ பிரமாதமாக நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அந்த படமெல்லாம் வந்து நான் நினைத்ததுக்கு மேலே இந்த முருங்காயெல்லாம் நான் அப்போ நினைக்கவே இல்லை. நான் ஏதோ படத்தில் ஒரு சீன் அப்படின்னு சொல்லி வச்சேன், அவ்வளோதானே ஒழிய அது எத்தனை வருஷமானாலும் அதை பற்றி மறுபடியும் முதல் கேள்வி இன்னைக்கு முருங்கான்னு ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு ஒரு கேள்வியாக வரும், இந்த அளவுக்கு அது நிற்க போகுது. இன்னும் என்னோட பேரமார்கள்னு அவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து அதை கேள்விப்பட்டு எல்லாரும் போய் அந்த கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பாக்குறாங்க அந்த சீன், அது எதனால அது அவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுன்னு. உங்க கூட பணிபுரிஞ்ச ஹீரோயின்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இன்னைக்கு. ஸோ சரிதா, சோபனா, பானுப்பிரியா, பூர்ணிமாம்மா, ராதிகா, ஊர்வசி, இப்படி லிஸ்ட் நீண்டிட்டே போகுது. அவங்கள பத்தி நீங்க ஒரு விஷயம் சொல்லணும். ஒவ்வொருத்தரை பத்தி சொல்றதுன்னா நிறைய சொல்லலாம், சில சொல்லாத சுவாரஸ்யமான விஷயம். சரிதா நீங்களே கேட்டீங்க. சரிதா வந்து கடைசி வரைக்கும் வாங்க போங்கன்னு தான் பேசிட்டு இருந்தேன் படத்தில், அதாவது ஷூட்டிங் அப்போ. ஐயோ என்ன சார் நீங்கள் என்ன வாங்க போங்கன்னு சொல்கிறீங்க சார், சரிதான்னு பேர் சொல்லுங்கன்னு. இல்லைங்க அது பரவாயில்லைங்க அப்படின்னா வாங்க போங்கன்னே சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணால் கூட நான் கடைசி வரைக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, என் படத்துக்கு முன்னாடியே தப்பு தாளங்கள்னு ஒரு படத்தில் நடித்தாங்க. அவங்க கல்யாணம் ஆகி ஒரு ஒய்ஃப் மாதிரி கேரக்டர் நடித்தாங்க. அதனால் நமக்கு அவங்கள ஒரு எல்டர்லி அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுனால இந்த வாங்கன்னு ஆரம்பிச்சது கடைசி வரைக்கும் வாங்க போங்கன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால் இப்போ நினச்சாலும் அவங்க நினைக்கும் போது அது காமெடியாக இருக்கும், ஆனால் அதுதான் நடந்த உண்மை. அடுத்து பானுப்பிரியா ஐஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஐஸில் வந்து அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என்னுடைய கதாநாயகிகள் சில பேரெல்லாம் வந்து என்னென்னா முதல்ல வந்துட்டு அப்புறம் வேறு எங்கேயோ போயிட்டாங்க, இங்கே தமிழ் இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் என் படத்தில் மறுபடியும் நான் கூப்பிட்டு அவங்கள ஃப்ரீயாக கால் சீட்டு வச்சு நடிக்கும்போது அதுக்கப்புறம் பிஸி ஆனாங்க. இது நம்ம சோபனா இவங்க எல்லாமே இங்கேருந்து போயிட்டு மலையாளம் அங்கேயும் இங்கேயும் தெலுங்குல ஹிந்தியெல்லாம் நடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நான் கூப்பிட்டு நடிக்க வச்சோன்னே மறுபடியும் மீண்டும் அவங்க வந்து இதானாங்க. சில பேர் அவங்கவுங்க இப்போ சுமதி ஃபஸ்ட்டு படம் அது சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சது. அப்போ நிறைய பேர் ஆப்போசிட்டாக என்ன இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கு, 10th படிக்கிற பொண்ணு அவ்வளோதான் இருக்கும் வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தனால நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் வச்சேன். இப்போ அவங்க இங்கேயும் கனடா இந்த நயகரா வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் எங்கேயும் அங்கே போகும்போது சார் உங்கள் சுமதி இங்கே தான் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் போய் பார்க்குறேன். சுலக்ஷனா அவங்களும் அதே மாதிரி தான். அவங்க இதில் வந்து நம்ம இவர் படத்துலலாம் நடித்தாங்க, சங்கராபரணம் நம்ம அவர் படத்துலலாம் நடித்து அதுக்கப்புறம் அவங்களும் இதே மாதிரி ஷார்ட்டுனாங்க. பட் நான் வந்து இல்லை ஏன்னா ஷார்ட்டாக மறுக்க மனுஷங்களே இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கிறதே இல்லையா, எத்தனை பொண்ணுங்களும் நம்ம பார்க்குறேன் ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு. அதனால் அதெல்லாம் ஒரு குறையே அல்ல அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு போட்டேன். அது வில்லேஜ் கேரக்டருக்கு ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
வணக்கம் மேம். பாக்கியராஜ் சார் கிட்ட பேசணும். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, கேட்டிருக்கேன். சார் உங்களுக்கு ரொம்ப பழக்கமான அறிமுகமானவங்க தான். ஐயோ, தெரியலையே, கண்டுபிடிக்க முடியலையே, சாரி. டெல்லியில நேஷனல் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த போது நீங்க ஒருத்தருக்கு சொல்லிருக்கீங்க, சட்டப்பாவாடியும் புடவையும் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. அது எப்ப February 26 வாங்கி கொடுப்பீங்க, எப்ப வாங்கி கொடுப்பீங்க சார்? சார், முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு முன்னாலேயே வாங்கி கொடுக்க முடியுமா பாக்குறேன், இல்லைன்னா அன்னைக்காவது நான் கொடுத்துட்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. நீண்டு முதல் மரியாதை டைரக்டர், ஹீரோயின். ஓகே. ஏன்னா அவங்க வந்து படத்துல வந்து நான் நேரில் பார்க்கும்போது பூரா இது மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஜீன்ஸ் அது இது போட்டுக்கிட்டு இது பண்ணாங்க. அதனால அந்த பெண்ணா நடக்கிற அந்த நளினம் இருக்குமில்ல, அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. சார், இதுக்கு ஒரு பாவாடை தாவணி போட்டு கொடுங்க சார், கொஞ்சம் அப்படி நடந்து பழகட்டும்னு எங்கள் டைரக்டர் சொல்லிகிட்டே இருந்தேன். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போ வாங்கி கொடுக்குறீங்க? 26ஆம் கல்யாணம், வாழ்த்துக்கள்மா. நான் நேரில் வந்து வாழ்த்துறேன். தேங்க்யூ ஃபார் காலிங்மா. இந்த குரு சிஷ்யன் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரதி ராஜா சாரை பற்றி உங்களுக்கு அவருக்கும் இருக்கிற ஒரு ரேப்போ, அதே மாதிரி பார்த்திபன் சார்கிட்ட பேசும்போது அவருக்கும் உங்களுக்குமான ஒரு உறவு. ஸோ இது வந்து இப்போ மிஸ்ஸிங்காக இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த குரு பக்தியோ இல்லாட்டி அந்த குரு சிஷ்யனுக்கான உறவு, இந்த ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். மாறுதல் ஒன்றே உலகில் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ அது இல்லை, வெளியே நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒழிய உள்ளே வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தருகிட்டையும். இப்போ நாங்கள் காமிக்கிறது எங்களுடைய வே ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கும் இன்றைக்கி இருக்கிறவங்களுடைய எக்ஸ்பிரஷனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அதுக்காக அவங்க வந்து கம்மியாக குருவை மதிக்கலை அப்படின்னுலாம் அர்த்தம் இல்லை. அவங்க இன்றைக்கி மாடர்னாக இருக்கிற காலத்தில் வந்து மாடர்னாக வந்து இருக்கிற டைரக்டர்ஸுமே வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா கூட வடா அப்படின்னு சொல்லி சேர்ஸ் அப்படிங்கிறாங்க, ஸ்மோக் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க, இப்படியெல்லாம் போயிடுறாங்க. ஸோ ஒரு மாடர்ன் அப்படின்னு சொல்லி வரும்போது இல்லை, அதை பற்றி நான் பேசணும் உங்கள்கிட்ட. அதுக்கு நல்ல ஒரு காலர். வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நிஜமாலுமே எனக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குமானே எனக்கு தெரியல. நீங்க என்னோட வெறிய சார், அவ்வளவு பிடிக்கும் எனக்கு உங்களை. நேற்று நைட் கூட ஃபுல்லா மௌனராகம் படம் பார்த்துட்டு தான் தூங்கினேன் சார். நான் மௌன கீதங்கள் சார், எனக்கு உண்மையாவே சொல்ல, நான் உங்களை ஒரே ஒரு டைம் என்னோட காலேஜ் லைஃப்ல பாத்துருக்கேன். எப்ப பேச மாட்டேன்னா எவ்வளவு நாள் எங்கிருக்க தெரியுமா சார்? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் லைன் கொடுத்ததுக்கு. சார், உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு பெரிய இல்ல, பட் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க நடிச்ச ஹீரோயின்ஸ்லயே வந்து எந்த ஹீரோயின்ஸ் கூட நடிச்சது வந்து நல்லா இருக்கு, பெட்டரா இருக்கு, ஒரே டேக்ல இதா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க? லைக் நேற்று சரிதா மேம் பார்த்தேன், ரொம்ப அசந்துட்டேன் சார். டெய்லியும் பார்த்தேன், இருந்தாலும் புதுசா பாக்குற மாதிரியே ஒவ்வொரு சீன்ஸும் இருக்கும் சார். ஒரே டேக்ல ஓகே ஆகிறவங்களும் இருக்காங்க. ஆனா ஒரே டேக் இல்ல, ஓகே ஆகிற வரைக்கும் நானும் விடுற மாதிரி இல்லை. அதனால எல்லா ஹீரோயின்ஸுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி திறமைகளுக்கும் அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அவ்வளவுதான் ஒழிய. சில பேர் கேட்டோன்னே புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு சில பேருக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லணும். ஆனால் ஃபைனல் அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான், அதுதான் முக்கியம். இப்போ நீங்க தொடர்ந்து படங்கள் நடிக்கிறீங்க. ஸோ முன்ன நீங்க எழுதி நடிச்சதுக்கும் இயக்குனதுக்கும் இப்போ நீங்க மற்றவங்க டைரக்ஷன் நடிக்கிறதுக்குமான உங்கள் அனுபவங்கள் எப்படி ஃபீல் பண்றீங்க? அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சிலது சந்தோஷமாகவும் இருக்குது, சிலது கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும். இப்போ நமக்கு ஏதாவது தோணும், இது கொஞ்சம் ஐயோ இது தப்பு நடக்குது, இது சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் சொன்னால் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவாங்க, சில பேர் வந்து என்ன இவர் உள்ளே வர்றாரு அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். பட் அதுக்காக வந்து நம்ம மனசாட்சி தூக்கி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏதாவது சொல்லலாங்கும்போது மனோபரம் எங்கிட்ட டக்குன்னு ஏதாவது ஒன்று எங்காவது, சார் நம்ம வந்தது எதுக்கு சொல்கிறது, துப்பிட்டு போயிடுவோம் சார், விடுங்க, நீங்கள் ஏன் டைரக்டர் சார் இப்படியெல்லாம் மண்டையை உடைச்சிக்கிறீங்க அப்படிமா. இல்லை மனோபாலா, நம்மளும் ஒரு டைரக்டராக இருந்து அதனால் மனசுக்கு கொஞ்சம் தோணுதுன்னா சொல்ல இன்னும் இல்லையா, அவங்க எடுத்துக்கலாங்கிறது வேறு, பட் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா அப்படிமோ. ஸோ அந்த மாதிரி வெளியே நடிக்க போகும்போது அப்படிங்கும்போது ஒரு டைரக்டராக இருந்ததுனால சும்மா ஒரு இது ஆக்ஷன் சொன்னோன்னே நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுறதை விட அங்கே என்ன நடந்துக்குன்னு நம்மளை எரியாமே நம்ம மைண்டு போகும். அப்போ அதில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் 70% ஓகே அப்படின்னு சொல்லி தான் எடுத்துக்குவாங்க. சில பேர்த்துக்கு தான் அது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது அவங்கவுங்க கேரக்டரை பொறுத்து இருக்குது. பட் நம்ம மனசாட்சியோட நமக்கு என்ன தோணுதோ, எது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இயக்குநர்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா, இல்லை ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அது என்னவா இருக்கும்? இல்லை, இப்போ இருக்கிறவங்களுக்குன்னு இல்லை, எப்போவுமே எல்லாத்துக்குமே யங்ஸ்டர்ஸுக்கு வந்து சொல்லக்கூடியது, எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் தாட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். 2-3 விஷயங்கள் சொல்லணும். பாசிட்டிவ் தாட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது சிம்பிளான உதாரணம் சொல்லுதுன்னா, ஐயோ ரோஜா செடியில் முள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறத விட முள்ளு செடியில் ரோஜா இருக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் பாசிட்டிவ் தாட். அது வந்து என்னென்னா, நெப்போலியனை வந்து சுற்றி அவன் தளபதி ஓடி வந்து ஒரு இதில் வந்து சொல்கிறாரு, வார்ஃபீல்டில், சார் நம்மளை வந்து சுற்றி வர 4 பக்கம் உழைச்சிட்டாங்க எதிரிகள் அப்படின்னு நெப்போலியன் சொன்னால், நெப்போலியன் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு,
பரவாயில்ல, நம்ம வீரர்களுக்கெல்லாம் 4 பக்கம் சுற்றி சுற்றி சுடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கல, கிரேட், பயன்படுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாசிட்டிவான திங்கிங். அதே மாதிரி அடுத்தது இன்னொன்று வந்து லைஃப்பில் லூஸ் பண்ணுறது நிறையா விஷயங்கள். இப்போ பணம் லூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு பெரிய இழப்பு தான். அதே ஃப்ரெண்ட்ஸை லூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இன்னும் மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் ஒரு இழந்துட்டோம்னா அது ஈடே செய்ய முடியாத ஒரு இழப்பு. அதனால் எப்போவுமே அந்த கான்ஃபிடென்ட் மட்டும் லூஸ் பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது இன்னொன்று என்னென்னா, இந்த நிற்கிற சைக்கிள் பேலன்ஸ் பண்ணுறதை விட ஓடுற சைக்கிள் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணலாம். அந்த ஓடுறதுங்கிறது என்னென்னா, நீ உழைச்சிக்கிட்டே இரு, அது வந்து லைஃப்பில் எதை வந்தாலும் நீ ஃபேஸ் பண்ண முடியும். சும்மா உட்காந்துட்டேன்னா நீ வந்து எது பார்த்தாலும் உனக்கு கஷ்டமான விஷயமா தெரியும், ஐயோ அப்படி அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால் ஓடுற சைக்கிளை பேலன்ஸ் பண்ணுறது வந்து எப்பவுமே ஈஸி அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டோம்னா, நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னோம்னா எதை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால் நமக்கு வந்து அந்த யூத்தாக இருக்கிறதுக்கும் அதுதான் மெயின், மன வலிமைக்கும் அதுதான் மெயின். இதுதான் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வரவங்ககிட்ட இன்னொன்று கடைசியாக சொல்லுவேன், அடுத்தவங்களுடைய ஷர்ட் இருக்க அதை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டோம்னா ஃபிட்டிங் நல்லா வந்துடும், ஆனால் அது புதுசாகாது, அது இரவல் தான், ஓசு தான். அதனால் நீ சுயமாக யோசனை பண்ணு அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லக்கூடியது. ஏன்னா அதுதான் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது. சார் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. மேடம், என் பேர் பாலசாந்தி, நான் தென்காசில இருந்து பேசுறேன். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களோட ரொம்ப தீவிர ஃபேன் சார். எனக்கும் சாந்தனுக்கும் ஒரே ஏஜ் தான். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷமா. ஆமா சார். ஆனா என்னுடைய எப்படி சொல்றது, என்னோட ஸ்வீட் 16 அந்த வயசுல இருந்து எனக்கும் இருக்கு லவ். அது மாதிரி நான் ரொம்ப விரும்புறது உங்களை தான். அப்பயும் சரி இப்பயும் சரி. இனி இன்னொரு ஜென்மம் அப்படி இப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ, பூர்ணிமாமா காதுல விழுந்துரும். லைவ்ல இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவர் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு விரும்புறீங்களா? சினிமா சம்பந்தமா யதார்த்தமா சொல்லுவாங்க சில பேர். எனக்கு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நான் இதே மாதிரி ஒரு ஃபேன், சித்ரா ராமநாதன் சொல்லிட்டு கும்பகோணத்துல இருக்காங்க, அப்படி என் படத்தை பற்றி எல்லாம் ஒன்று விடாமல் இன்னைக்கு டைலாக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ இவங்க சொல்கிறது யதார்த்தமாக அவங்களுடைய ஃபீலிங்கை வந்து சொல்கிறாங்க. சாந்தனோட வயசுன்னு சொன்னீங்க, ஸோ மேபி அவளுக்கு மகளா பிறக்கலாம் நீங்க. நான் பூர்ணிமாக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ல. தேங்க்யூ ஃபார் காலிங்க. தேங்க்யூ சார். உங்க படங்கள் வந்து எல்லா லாங்குவேஜஸ்லயும் பண்ணியிருக்கீங்க. அது தமிழ் படம் இவ்வளோ லாங்குவேஜஸ்ல பண்ணது, இவ்வளோ படங்கள் பண்ணது அநேகமா உங்களோட படங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தெலுங்கு, தமிழ், அதாவது தமிழ் படங்கள் வந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி வரைக்கும். இல்ல முன்னால இருக்கிற ரைட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க. அவங்க படங்கள் இப்படி எல்லா லாங்குவேஜுக்கு வந்த படங்களுக்கு. சோ இப்போ அங்க ரீமேக் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அந்தந்த லாங்குவேஜஸ்க்கா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்களா, இல்ல அந்த லாங்குவேஜ்ல ஒர்க் பண்றது எப்படி இருந்தது? இல்ல நான் அதிகமா வந்து ரீமேக் நான் பண்ணதுங்கிறது கம்மி. ஆனா என்னோட படங்கள் எல்லாமே அடுத்தவங்க டைரக்ஷன் பண்ணி ரீமேக் பண்ணாங்க. அப்போ அவங்க வந்து அந்த ஊர் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றதுன்னா, நம்ம ஊர்ல இந்த அத்தை பையன், அத்தை பொண்ணு, பையன், மாமன், முறமாமன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, தாய் மாமன், இது அங்கே நேர் ஆப்போசிட்டு. இங்கே நார்த்தில் அங்கே அதாவது மாமன் அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு வந்து பயங்கர ஒரு இது என்னென்னா, அம்மா அப்பா இவங்க எல்லாத்தோட உரிமையை விட அந்த மாமங்காரனுக்கு தான் பெரிய உரிமை. என்னென்னா அவனுக்கு தான் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி, தாய் மாமனுக்கு தான் வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய எல்லா இதுவும் அவனுக்கு தான் இருக்குது, பாத்தியதை. ஸோ அவன் கட்டுறது அப்படிங்கிறது அவனுடைய இதே கிடையாது அவன் கல்ச்சரில். அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாவை விட அதிகமான ஸ்தானத்தில் முன்னால் நின்று பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஊர் கதை போய் அத்தை பொண்ணு முறமாமன் அப்படின்னு அங்கே போய் சொன்னோம்னா அது சரியாக வராது. அந்த மாதிரி அந்தந்த கல்ச்சருக்கு இங்கே இருக்கிற 4 கல்ச்சர், இப்போ மலையாளத்துக்கும் கன்னடத்துக்கும் தெலுங்குக்கு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒத்தி வரும். நார்த்தில் வந்து அப்படி இல்லை, இந்த மாதிரி நிறையா கல்ச்சர். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சுருவாங்க கதைகளில். ஏன்னா இந்த முறை பொண்ணு முறை பையன் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்கே அவ்வளோ இதாக இது பண்ண மாட்டோம். இந்த மாதிரி அந்தந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்கும். அதனால் அது மாற்றுவாங்க, அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. சிலதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் மாற்றாமல் எடுக்கணும்னு சொல்லி எடுப்பாங்க. இப்போ அந்தையில் நாக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது முடிஞ்ச வரைக்கும் அதை மாற்றாமல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் இயக்கின ஆக்ரி ரஸ்தா நான் வந்து அப்படியே தான் எங்கள் டைரக்டருக்கு நான் எழுதி கொடுக்கும்போது என்ன பண்ணோம் அதுதான் எடுத்தேன். சில சீன்கள் மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்தேன். உதாரணத்துக்கு கிரேவியார்டு சீன் எங்கள் டைரக்டர் எடுக்கல, அது நான் எழுதி கொடுத்த சீன் தான்.
அதை நான் எடுத்தேன். அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீனும் வந்து அவர் வேற ஒன்று எடுத்திருந்தார். அது நல்லா இருந்தாலும் நான் மனசுக்குள்ளே ஒரிஜினலாக க்ரியேட் பண்ணது இது இன்னும் நல்லா இருக்கும், நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு தோணுனால என்னோட நம்பிக்கைப்படி நான் அதை எடுத்தேன். அது அதே மாதிரி நல்லாவும் வந்துச்சு. அதனால் அது சேஞ்ச் பண்ணும்போது நிறைய பேர் யோசித்தாங்க. அமிதாப் முதல் கொண்டு இது அது நல்லா இருக்குது அப்படின்னாலும் இருந்தாலும் என் கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாதனால நீங்கள் எடுங்க, பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணலாங்கிற மாதிரி தான் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட நடித்து கொடுத்தாரு. அப்புறம் பார்த்துட்டு இல்லை நல்லா இருக்குது அப்படின்னாரு. அதனால் ரீமேக் பண்ணுறதுல சின்ன சின்ன இந்த மாதிரி இதெல்லாம் வரும். நம்மளும் வந்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி நம்ம நிற்கக்கூடாது. அந்த ஊர் கல்ச்சர் என்ன, அந்த ஊரில் எது ரசிப்பான், எது இது பண்ணுவான் அப்படிங்கிறத வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். எனக்கே சில நேரங்களில் ரொம்ப காமெடியாக இருக்கிறது என்னென்னா, சுந்தரகாண்டத்தில் நம்ம நந்தகோபால் இன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் இருக்கா, ரொம்ப முடியாமல், அந்த நந்தகோபால் வந்து சுந்தரகாண்டத்தில் போடும்போது கொஞ்சம் முத்தின கேரக்டர் என்னையே என் கூட படித்தவன் இன்னும் அங்கேயே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேய் சண்முகமணின்னு கூப்பிட்ற மாதிரி நான் வச்சுருந்தேன் இல்லையா. இதுக்கு தெலுங்கில் வந்து பிரம்மானந்தம் சார் போட்டிருந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், பிரம்மானந்த வயசுக்கு எப்படிடா அப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரகாண்டத்தில் இது எப்படி சிங்க் ஆகும் அப்படின்னா. ஆனால் ஜனங்க ரசித்தாங்க. என்னென்னா அது காரணம் அவர் பிரம்மானந்தனுடைய இமேஜ், அவர் எடுத்திருந்த பேர். அதனால் அந்த கேரக்டர் போட்டால் கூட லாஜிக் அவுட் ஆஃப் லாஜிக்கில் போய் ஜனங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி ரசித்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் அவங்கவுங்களுடைய டேஸ்ட்டுங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா, அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதனால் அந்த சேஞ்சஸை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். தொடர்ந்து நீங்கள் இன்னும் கதை எழுதிட்டு இருக்கீங்க, இன்னும் எடுக்கணும் இல்லை யாரை வச்சு எடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, இப்போ நானே நடிக்கணும் அப்படிங்கும்போது இப்போ போய் காலேஜ் ஸ்டூடெண்ட் அதெல்லாம் நடிக்க முடியாது. இப்போ போய் லவ் பண்ணுறேன் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வச்சுக்க முடியாது. இந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக அந்த யூடியூப் அப்படிங்கும்போது அது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி வெப் சீரிஸ் இதெல்லாம் செய்யணும்னு இருக்கேன். அதோட படமும் டைரக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுல வந்து இப்போ இந்த வருஷத்தில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துடும். இப்போ இந்த வருஷத்தில் நிறைய இடத்துக்கு போய் அவார்டு கொடுக்க போயிட்டு இருந்தேன். அடுத்த வருஷம் வந்து அடுத்த அவார்டு வாங்குறதுக்கு உண்டான ஒரு இதில் என்ன இறங்கணுமோ அதை இறங்கி வேலை பார்க்கலான்ட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கலந்துக்கிற ஃபங்க்ஷன்ஸில் இல்லை நீங்கள் வெளியில் போகும்போது பழைய விஷயங்களை ரெக்கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் பழையதை அசைப்படும் போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அந்த நாட்களெல்லாம் எப்படி மிஸ் பண்ணுறீங்களா? இல்லாட்டி இல்லை அதெல்லாம் இனிமையான ஒரு அனுபவங்கள், இனிமையான ஒரு இதாக இருக்கிறதுனால தான், நினைவுகளாக இருக்கிறதுனால தான் நமக்கு இன்னும் வந்து அதெல்லாம் டக்குன்னு நீங்கள் ஏதோ ஒன்று கேட்கும்போது உடனே ஏதோ ஒன்று ஞாபகம் வந்துடும். இது இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் திரும்ப அசை போடுறதுக்கான வாழ்க்கையில் வந்து அது நம்மளும் அதை பார்த்துருக்கணும், அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கணும். இது இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படி மனசில் பதிய வச்சுருந்தா தான் நம்ம அந்த விஷயங்களை வந்து எப்போ ரீகலெக்ட் பண்ண முடியும். நான் சொல்லுவேன் ஒரு தமாசான ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தன் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அப்போ ஊரில் இல்லை, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வந்து கேள்விப்பட்டேன். அப்புறம் உடனே வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனோடனே அவன் ஒய்ஃப் பேசிட்டுருந்தாங்க, வாங்க போங்கன்னு பேசினேன். இவன் இதே என்னடா வாங்க போங்கன்னு பேர் சொல்கிறேன். எனக்கு பேர் வரமாட்டேன், ஏன்னா அது புதுசு இல்லையா. இவர் இவன் வாடா போடான்னு பேசுகிறவன். பட் அது யாரோ ஒரு பொண்ணு வாங்க போங்கன்னு பேசினேன். யதார்த்தமாக அந்த பொண்ணு வந்து ஒரு வார்த்தை சொல்லிச்சு. என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னால் உங்கள் நண்பர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாராம். நான் சொன்னேன், இனிமேல் நான் உங்களை நம்பி வந்திருக்கேன், அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நான் உடனே அதோட சரிங்கன்னு சொல்லணுமில்ல. நான் இல்லைங்க இவன் கரெக்டாக தான் இருந்தான், அந்த பொம்பளை தான் சரியில்லை, அதுதான் இவன் மேலே கொஞ்சம் இதாக இருந்து சுற்றி. பொம்பளையா? இவர் பொண்ணு தானே சொன்னார் எங்கிட்ட, நீங்கள் என்ன பொம்பளைன்னு சொன்னால் அவன் பின்னால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் லைஃப்பில் நம்ம நினைச்சு நடக்கிறது இல்லை, நம்ம நினைக்காமையே நடக்கக்கூடிய காமெடிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதான் நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி உங்களுடைய பேச்சு எளிமை, யதார்த்தம், அதனால நிறைய நல்லதும் நடந்திருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன காமெடியான விஷயங்கள் நடந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையா பதில் சொல்லி எங்களையும் சிரிக்க வச்சு தேங்க்யூ ஸோ மச். ஓகே, உள்ள வெளியே டீமுக்கு, ஜெயா டிவி நிர்வாகத்தினர், அதே மாதிரி அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆடியன்ஸு, வெளியிருந்து நிறைய பேர் கேள்வி கேட்டவங்க, அவங்கெல்லாம் எவ்வளவு பேர் இன்னும் எனக்கு மேலே எவ்வளோ ஒரு இது வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும், எல்லா ஊர்களில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்கள் மூலமாக தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.